Hello friends, welcome to T Square Achievers. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா cos power n theta sin power n theta அதை sin cosine டேர்மில் எப்படி எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோஸ்லலாம் என்ன பார்த்தோம், cos n theta sin n thetaவை எப்படி sin and cosine டேர்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் பவரில் இருந்தால் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். x equal to cos theta plus I sin theta நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, let take x equal to cos theta plus I sin theta. இப்போ 1 by x போட்டோம்னா என்ன ஆகும், இது ரெசிப்ரோக்கரில் வரும். அப்போ cos theta minus I sin theta plus வந்து மைனஸாக மாறும். இதுவே x power n வச்சுருந்தோம்னா என்ன ஆகும், நம்ம போன சமயம் பார்த்தோம் இல்லையா, உள்ள வந்து n வரும், உள்ள n டேர்ம் உள்ள வரும். அதுதான் x power n equal to cos n theta plus I sin n theta இப்படின்னு வரும். இதுவே 1 by x power n போட்டோம்னா என்ன வரும், இது இந்த ஃபார்முலால உள்ள ஒரு n வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா x plus 1 by x னு போட்டு பார்க்க போறோம். x plus 1 by x னு போட்டால் என்ன ஆகும், cos theta plus I sin theta. இது வந்து x டேர்ம். 1 by x ஓட வேல்யூ என்ன, plus cos theta minus I sin theta. அப்போ நமக்கு sin டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆகி cos டேர்ம் மட்டும் ஆட் ஆகி 2 cos thetaன்னு கிடைச்சிரும். இதுவே நம்ம எக்ஸ் பவரில் n போட்டோம்னா இந்த 2 cos தீட்டாக்கு இடையில n ஒரு டேர்ம் வரும், 2 cos n தீட்டான்னு வரும். அதே மாதிரி ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டு பண்ணி பார்த்தோம்னா x மைனஸ் 1 பை எக்ஸ்னு போட்டோம்னா எக்ஸோடது என்ன, x மைனஸ் 1 பை எக்ஸுக்கு எக்ஸ் டேர்ம் வந்து cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. 1 பை எக்ஸோட டேர்ம் வந்து cos தீட்டா, இங்கே வந்து உள்ள ஒரு மைனஸ் இருக்கும். இப்படி எழுதுவோமா, இங்கே இருக்கிற வெளில இருக்கிற மைனஸ் உள்ளே போய் ஆட் ஆகுறப்போ இந்த டேர்ம் மைனஸ்லையும் இந்த டேர்ம் ப்ளஸ்லையும் வந்துடும். அப்போது நமக்கு வந்து காஸ் டேர்ம் கேன்சல் ஆகி 2I sin தீட்டான்னு கிடைச்சிரும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் பவரில் n போட்டு பண்ணுறப்போ உள்ள நமக்கு ஒரு n மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சம் போடுறதுக்கு. காஸ் பவர் n தீட்டா அப்படின்னு உங்களுக்கு சம்மில் இருந்துச்சுன்னா, சம் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதோ இங்கே போட்டோம் இல்லையா, இது மாதிரி 2 cos theta whole power n அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 2 cos theta ஓட வேல்யூ என்ன, இங்கே பாருங்க, x plus 1 by x தான் 2 cos theta ஓட வேல்யூ. ஸோ நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக x plus 1 by x னு இதை ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம். x plus 1 by x whole power n. அதே மாதிரி sin power n தீட்டான்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த எண்ணை வந்து நம்ம பவரில் எடுத்து எழுதிக்கிறோம். இது நம்ம போன சமயம் இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். இங்கே இருக்கிற எண்ணெய் பவரில் தூக்கி எழுதிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் பவரில் எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு பதிலாக 2I sin தீட்டாக்கு பதிலாக x மைனஸ் 1 by x சப்ஸ்டிட் பண்ணுறோம். x மைனஸ் 1 by x ஹோல் பவரில் n அப்படியே இருக்கும், ஹோல் பவர் n. இது ரெண்டும் தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபார்முலாஸ் ஏதாச்சும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்டில் பின் பண்ணியிருப்போம், பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, x plus sin power 7 theta in a series of sin of multiple of theta. sin power 7 thetaவை sin சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், கொஸ்டின் எழுதுவோம். sin power 7 theta equal to ஃபார்முலா என்ன பார்த்தோம், sin power nங்கிற இடத்துக்கு பதிலாக இங்கே 7 இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இதை எழுதணும், 2I sin theta ஹோல் பவரில் 7 வரும். இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இதை ரிப்ளேஸ் பண்ணலாமா, அதை பண்ணுவோம். x மைனஸ் 1 by x ஹோல் பவர் 7. இப்போ இந்த டேர்மை நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணுவோம், பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் பண்ண போகிறோம். பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். போன வீடியோவில் இது காஸ் இது சைன் நமக்கு இருந்திருக்கும், நம்ம காஸ் சைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதில் எக்ஸ் மைனஸ் 1 by எக்ஸ்னு இருக்குது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு அது அந்த டைப் ஆஃப் கொஷினும் இந்த டைப் ஆஃப் கொஷினும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 7 theta அப்படின்னு இருந்துச்சுன்னா அது போன சம்மில் பார்த்தது காஸ் சைன் யூஸ் பண்ணி போட்டது. அதுவே sin power 7 thetaன்னு இருந்துச்சுன்னா, இந்த 7 பவரில் இருந்துச்சுன்னா இந்த x மைனஸ் 1 by xங்கிற ஃபார்மேட்டில் கொண்டு வந்து போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸுங்கிறது x பவர் 7 ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ ப்ளஸ் இங்கே என்ன ஆகும், இந்த எக்ஸ் டேர்ம் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும், 1 by x வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் அதே 7c1 அது மாதிரி போடுறோம். 6 இது வந்து மைனஸ் இங்கே முன்னாடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மைனஸையும் சேர்த்து இங்கே எழுதி போனோங்க.
ப்ளஸ் 7c2 எக்ஸ் டேர்ம் வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது, 1/x வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. 7c3 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1/x ஹோல் கியூப் ப்ளஸ் 7c4 எக்ஸ் பவர் 3 minus 1/x whole power 4 plus 7c5 x power 2 minus 1/x whole power 5 plus 7c6 x minus 1/x whole power 6 plus 7c7 x term இங்க 1 ஆயிடும். ஸோ பேலன்ஸ் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 7. இப்போ நம்ம எப்போது என்ன பண்ணுவோம், இந்த 7c2 7c1க்குலாம் வேல்யூ கண்டுபிடிச்சிப்போமா, அதை கண்டுபிடிச்சி எழுதுறோம். இங்கே நான் இப்போ ஷார்ட்டாக போட்டுடுறேன். போன சமயம் நம்ம இந்த 7 கண்டுபிடிச்சதுனால இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக போடலை, நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுங்க, அப்போ தான் மிஸ்டேக் வராமல் இருக்கும். 35 வரும். 7c4க்கு 35 தான் வரும். 7c5க்கு 21 வரும். 7c6க்கு 7 வரும். 7c7க்கு 1 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கேன்சலேஷன்லாம் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சு ப்ராப்பராக கீழே எழுதுவோம். எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7c1க்கு 7. இங்கே வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் 1/x தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த டேர்ம் மைனஸில் வரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்குது. ஸோ இதையும் இது நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், இது வந்து 5 ஆயிடும், எக்ஸ் பவர் 5 ஆயிடும். ஸோ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 5 இருக்கும். அடுத்து ப்ளஸ் 7c2க்கு 21. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸ்கொயரையும் எக்ஸ் பவர் 5யும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் 3 வரும். அடுத்தது 7c3க்கு 35 நமக்கு இந்த இது வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் 1/x ஹோல் கியூபில் இருக்குது. கியூபில் இருந்தால் நமக்கு மைனஸ் சைன் வரும். ஸோ இங்கே மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே 1/x கியூப் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிறப்போ இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் வரும். அடுத்த டேர்ம் என்ன இருக்குது, 7c4க்கும் 35 தான். ஸோ 35 போட்டாச்சு. இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, மைனஸ் 1/x ஹோல் பவர் 4 இருக்குது. 4 இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே என்ன நமக்கு டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் கியூப் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 1/xன்னு கிடைக்கும். அடுத்தது 7c5க்கு 21 மைனஸ் 1/x ஹோல் பவர் 5 இருக்கிறதுனால நமக்கு இந்த மைனஸ் இங்கே வரும். ஸோ மைனஸ் போட்டோம். இங்கே பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, 1/x பவர் 5 இருக்கு. ஸ்கொயரையும் எக்ஸ் பவர் 5யும் கேன்சல் பண்ணால் நமக்கு டினாமினேட்டரில் 1/x கியூப்னு வரும். அடுத்து என்ன டேர்ம், 7c6க்கு 7 தான் வரும். இங்கே எக்ஸ் இருக்கு இன்ட்டு மைனஸ் 1/x ஹோல் பவர் 6 இருக்கு. ஹோல் பவர் 6 பாசிட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 6 இருக்கு, இங்கே மல்டிபிளில் எக்ஸ் தான் இருக்கு. ஸோ நமக்கு டினாமினேட்டரில் தான் எக்ஸ் பவர் 5னு வேல்யூ எக்ஸ்ட்ரா வரும். இது கேன்சல் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். ப்ளஸ் 7c7க்கு 1 தான், இங்கே மைனஸ் 1/x இருக்கு, ஹோல் பவர் 7 இருக்கிறதுனால நமக்கு இது வந்து மைனஸ் டேர்மில் கிடைக்கும். 1/x ஹோல் பவர் 7 இதை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி போட்டுருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸ் கிளியராக எடுத்து எழுதிடலாம், அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் ப்ராப்பராக எழுதினா தான் மார்க்ஸ் வரும். ஸோ இல்லைனா லாஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸாமில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக போடுங்க இந்த மாதிரி சம்லாம். இதில் கண்டிப்பாக ஒரு 8 மார்க்ஸ் இல்லை 7 மார்க் வரும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஒரு பதட்டம் அடைவீங்க எக்ஸாமில். என்ன பண்ணணும்னா, எக்ஸ் பவர் 7 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் பவர் 7 பவர் எங்கெங்கெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் பவர் 7 இருக்கு, இங்கே மைனஸ் 1/x பவர் 7 இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாம். இது மாதிரி இங்கே சேர்த்து இப்போ எழுத போகிறோம். அடுத்து பாருங்க, 5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. 7 வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. நமக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு பாருங்களேன், இங்கே வந்து நியூமரேட்டரில் இருக்கிறதுல மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வெளில எடுத்துங்க. மைனஸ் 7 இருக்கா, மைனஸ் 7 வெளில எடுத்துருங்க. எக்ஸ் பவர் 5 இங்கே வந்து நம்ம மைனஸை வெளில எடுத்தோம்னா இங்கே வந்து நமக்கு மைனஸ் வரும். ஏன்னா மைனஸோட 1/x பவர் 5 இதை மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், மைனஸ் 7x பவர் 5 ப்ளஸ் 7/x பவர் 5 கிடைச்சிடும். ஸோ இங்கே மைனஸ் வெளில எடுத்தோம்னா உள்ளே வந்து மைனஸ் போடணும். அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது கியூப் என்ன இருக்குது, ப்ளஸ் 21 வெளில எடுத்துகிறோம். எக்ஸ் கியூப்
இங்கே பாருங்கள், இங்கே வந்து -1/x³ 21 மட்டும் தான் வெளில எடுத்திருக்கோம். அடுத்தது கியூபுக்கு கீழே 35 இருக்குது. 35 இங்கே -35. ஸோ -35 வெளில எடுத்துரும். எக்ஸு -1/x. இப்போ இதை பாருங்களேன். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சைன் டேர்ம் மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த சைன் டேர்மை தான் நம்ம இது மாதிரி எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. இங்கே என்ன இருக்கு? x பவர் n -1/x/n ஈக்குவல் டு என்ன? ஈக்குவல் டு 2i sin n தீட்டாவா? இதுதான் நம்ம ஃபார்முலா. தோ ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம இதை தான் எழுதிடணும். இங்கே பாருங்க, x பவர் n -1/x/n ஈக்குவல் டு 2i sin n தீட்டாவா? இதே மாதிரி தானே இங்கே இருக்கு. ஸோ என்ன இதெல்லாம் அந்த டேர்மில் எடுத்து எழுதிக்கிறோம். இது எப்படி இருக்கு? 2i sin nங்கிற இடத்துக்கு பதிலாக 7. ஸோ 7 தீட்டா -7 2i sin 5 தீட்டா ப்ளஸ் 21 into 2i sin 3 தீட்டா minus 35 2i sin தீட்டா. இப்படி எழுதிட்டோம். அடுத்தது இங்கே இருக்கிற 2i எல்லாம் காமனாக வெளில எடுத்துருங்க. 2i வெளில எடுத்துட்டா என்ன ஆகும்? sin 7 தீட்டா மைனஸ் 7 sin 5 தீட்டா ப்ளஸ் 21 sin 3 தீட்டா ப்ளஸ் மைனஸ் 35 sin தீட்டா. இது மாதிரி கிடைச்சோம். நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? 2i sin தீட்டா ஹோல் பவர் 7 இருக்குது. என்ன இருக்குது? 2i sin தீட்டா ஹோல் பவர் 7 இருக்குது. 2 பவர் 7 128. I பவர் 7க்கு வேல்யூ என்னன்னா எழுதுகிறேன். I பவர் 7ஓட வேல்யூ -i. ஸோ இங்கே நமக்கு -i கிடைக்கும். sin ஹோல் பவர் 7 தீட்டா. இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா இந்த sin 7 தீட்டா மட்டும்தான். அதனால அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க. -128i ப்ராக்கெட்டில் என்ன வரும்? இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே தான் வரும். இதில் எதுவுமே மாறாது. ப்ளஸ் 21 sin 3 தீட்டா மைனஸ் 35 sin தீட்டா. இது மாதிரி எழுதிட்டோம். கடைசியில் இது ரெண்டும் பாருங்கள் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ஐயும் கேன்சல் ஆகிடும். 128 வந்து 64 டைம்ஸ் வரும். அதை எடுத்து எழுதிடுங்க. sin பவர் 7 தீட்டா ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது நமக்கு. ஸோ மைனஸ் 1/64 இன்ட்டு sin 7 தீட்டா மைனஸ் 7 sin 5 தீட்டா ப்ளஸ் 21 sin தீட்டா 3 தீட்டா மைனஸ் 35 sin தீட்டா. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நமக்கு கொடுத்த sin பவர் 7 தீட்டாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலாக. இவ்வளோ தான் ஆன்சர். இது 2-3 சம் போட உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாகிடும், கான்செப்ட் புரிஞ்சிடும். அடுத்த சம்மில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ.